விழுப்புரம் அருகே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாவட்ட தொழிற்சங்க விழுப்புரம் மண்டல தலைவர் முருகதாஸ் தாக்கிய திமுக தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒருதலை பட்சமாக செயல்படும் அரகண்டநல்லூர் காவல்நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தேமுதிகவினர் புகார் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மனம்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் முருகதாஸ். இவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாவட்ட தொழிற்சங்க விழுப்புரம் மண்டல தலைவராக உள்ளார். இவர் கள்ளக்குறிச்சி அரசு போக்குவரத்து பணிமனையில் தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி காலையில் மனம்பூண்டியில் உள்ள ஒரு டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த போது திருக்கோவிலூர் பணிமனையில் பணியாற்றி வரும் திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் ரகுநாதன், வேலாயுதம், நாகராஜன், குணசேகரன் உள்ளிட்ட 6 பேர் தன்னை தகாத வார்த்தையால் திட்டி உருட்டுக்கட்டையால் தாக்கியதால் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதுகுறித்து முருகதாஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து காவலர்கள் 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விடுவதாகவும் பாதிக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் முருகதாஸை சமாதானமாக போக சொல்லி மிரட்டினர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட தொழிற்சங்க தலைவர் முருகதாஸ் இன்று கேப்டன் மன்ற மாநில செயலாளர் ராஜசந்திரசேகர், நகர செயலாளர் மணிகண்டன், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் வழக்கறிஞர் மனு, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் சிவா, தவசி, வேல்முருகன் ஆகியோருடன் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் 27ஆம் தேதி அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தை தேமுதிக மாவட்ட செயலாளரும் திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல். வெங்கடேசன் தலைமையில் முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் ஆர். வசந்தகுமார். தேசிய முற்போக்கு போக்குவரத்து தொழிலாளர் சங்க மண்டல தலைவர் முருகதாஸ் அவர்கள் மணமுண்டி கூட்டு ரோட்டில் டீ குடித்து இருந்து கொண்டிருக்கும்போது திமுக தொழிற்சங்கத்தை சார்ந்த தோமுசா ரகுநாதன் மற்றும் அவருடன் சேர்ந்து 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி அசிங்கமாக திட்டி தடியாலும் உருட்டுக்கடன் அடித்து அவரை காயப்படுத்தி கீழே விழுந்து விட்டார். அதன் அடிப்படையில் கீழே இருந்த அக்கம் பக்கத்தினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மருத்துவமனைக்கு திருக்கோவில் மருத்துவமனை அழைத்து சென்று அங்கே பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இது சம்பந்தமாக அரங்கநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம். புகார் அளித்த அடிப்படையில் கடந்த 18/11 அன்று காவல் ஆய்வர்கள் விசாரணைக்கு அழைத்தார். விசாரணைக்கு அழைத்ததன் பேரில் அவர் விசாரணை ஒருதலை பட்சமாக விசாரித்து உங்கள் முருகதாஸ் பெயரிலும் வழக்கு பதிவு செய்வேன் என்று கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்கள் மேல் ஏன் வழக்கு பதிவு கேட்டதுக்கு ரொம்ப மிரட்டல் விடுத்து அனுப்பியுள்ளார். இது சம்பந்தமாக இன்று எங்கள் மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் இன்று விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளோம். எங்களுடைய தரப்பு முருகதாஸ் அவர்கள் கிழமை அன்று மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன் அவர்களின் தலைமையிலே அரங்கநல்லூர் காவல் நிலையத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்னா அவங்க இவர் அந்த ரகுநாதன் என்பவர் என்ன பண்ணுறாரு, சிஎல் டிரைவராக இருக்கிறவர் பெங்களூருக்கு பெங்களூருக்கு செல்வதற்கு டிரைவிங்கை அது வேலையை அனுப்பிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் ஏன்னா சிஎல் டிரைவர் அந்த டியூட்டி போடக்கூடாது, அதை தட்டி கேட்ட இவர் முகநூலில் போட்டதுனால எப்படி இந்த மாதிரி போடலாம் தகவல் போடலான்ற மாதிரி இவர் தாக்கியிருக்காங்க. இதுதான் முன்வரத பிரச்சனை. உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திட்டமிட்டபடி அரங்கநல்லூர் காவல் நிலையத்தின் முன்பு எங்களுடைய மாவட்ட செயலர் திருமதி எல். வெங்கடேசன் அவர்களின் தலைமையிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எம். கே. மனோ, வழக்கறிஞர், தேமுதிக மாவட்ட தொழிற்சங்கத்துடைய செயலாளர்.